ஹே கைஸ், ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த இமேஜு அதுக்கு பக்கத்தில் ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் அதை காப்பி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இமேஜுக்கும் ஒவ்வொரு ப்ராம்ப்ட் இருக்குது. ஸோ பாய்ஸுக்கு மட்டும் கிடையாது, கேர்ள்ஸுக்கு, அதுக்கப்புறம் முக்கியமாக கப்புளுக்கு இருக்குது. ஸோ கப்புளுக்கும் இருக்குது. அதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 ப்ராம்ப்ட் இருக்குது. ஸோ பாய்ஸுக்கு 2, கேர்ள்ஸுக்கு 2, கப்புளுக்கு 2. ஸோ இந்த மாதிரி ஒரு 6 ப்ராம்ப்ட் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னும் வேணும்னா சொல்லுங்கள், நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ எப்படி இது க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா, கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஜெமினிங்கிற ஆப் இருக்குது, அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த கிரியேட் இமேஜ்ன்னு இருக்கா, ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான இமேஜை மட்டும் ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் தளபதி ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நான் ப்ராம்ப்ட் கொடுத்தேன் பார்த்தீங்களா, அது ஜஸ்ட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து குட்டி குட்டி கரெக்ஷன் மட்டும்தான் பண்ணுற மாதிரி இருக்கும் வேணும்னா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வைல்டு ஃப்ளவர்ஸ் அப்படின்னு இருக்குது. அதாவது நிறையா பூக்கள் அந்த காட்டில் இருக்கும்ல, அந்த மாதிரி பூக்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அது போட்டிருக்கு. நான் ரோஸ் ஃப்ளவர் அப்படின்னு போட்டிருக்கேன். இதே மாதிரி சட்டை கலர் என்ன வேணும், ஸோ இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன அவுட்புட்டு தான். ஸோ இதில் சின்ன சின்னதாக நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு அவுட்புட்டுக்கு வரும். சப்போஸ் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ண தெரியலை அப்படின்னா நான் கொடுக்குற ப்ராம்ப்டை அப்படியே நீங்கள் போட்டுருங்க. ஸோ அப்படியே போட்டு அந்த இமேஜ் ஜென்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தமிழ்லேயே நீங்கள் கேட்கலாம். ஸோ எனக்கு அவுட்ஃபிட் மட்டும் சேஞ்ச் பண்ணி கொடு, கையில் வந்து ரோஸ் ஃப்ளவர் வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தமிழில் கேட்டால் கூட போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா அதை மாற்றி கொடுத்துரும். ஸோ தமிழ்லேயும் இது ஒர்க் ஆகும். அதுதான் நான் இங்கே சொல்கிறேன். ஓகே, கொஞ்சம் நேரம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இமேஜ் அவுட்புட் வந்துடுது. ஸோ இதில் முக்கியமாக பேசும் பொருளாக என்ன இருக்குது அப்படின்னா, ஃபேஸ் வந்து மிஸ்மேட்ச் ஆகலை அப்படிங்கிறது தான். ஸோ தளபதிக்கு வந்து அவுட்புட் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. ஆனால் எல்லா டைமும் ஒர்க் ஆகலை. ஆனால் நான் ட்ரை பண்ணி பார்த்த வரைக்குமே ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக ஒர்க் ஆணுச்சு. ஃபேஸ் எதுவும் மிஸ்மேட்ச் ஆகலை. ஸோ மிஸ்மேட்ச் ஆணுச்சு அப்படின்னா மறுபடியும் இமேஜ் அப்லோட் பண்ணி ப்ராம்ப்ட் கொடுத்து பாருங்கள். இதுக்கப்புறம் அந்த இமேஜை கிளிக் பண்ணி மேலே சேவ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அப்படி காமிக்கலை அப்படின்னா அது லாங் ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா ஜெமினி ஆப்பு சப்போர்ட் ஆகாது. இது நீங்கள் வந்து வெப்சைட்டில் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான்.